அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் திகதி சனிக்கிழமை. இன்றைய நாளிலும் அஸ்வஸ்ம பயனாளர்களுக்கான மிக முக்கியமான, அதே போல ஒரு வகையில் கவலை தரக்கூடிய ஒரு செய்தியோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அந்த செய்தி என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னால என்னுடைய யூடியூப் சேனலை ஸ்கிரீன்ல நான் என்னுடைய யூடியூப் சேனலோட பெயரை பதிவிட்டு இருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதுதான் நாங்கள் உடனுக்குடன் தருகின்ற செய்திகள், தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக அஸ்வஸ்ம தொடர்பாக, அதே போல ஏனைய நலன்புரி திட்டங்கள் தொடர்பாக நாங்கள் தருகின்ற செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சு கொண்டு அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே ஸ்கிரீன்ல என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை நான் பதிவிட்டு இருக்கிறேன். மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும், 2022ஆம் 23ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் அஸ்வசும கொடுப்பனவுக்காக தங்களை பதிவு செய்து கொண்டு அஸ்வசும கொடுப்பனவை இதுவரை காலமும் பெற்றுக்கொண்ட, அதே போல அதற்கு தகுதி பெறாத விண்ணப்பதாரர்களுக்கு தங்களுடைய தகவல்களை புதுப்பிப்பதற்கான காலத்தை நலன்புரி நன்மைகள் சபை வழங்கியிருந்தது. அந்த வகையில 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் திகதி முதல் டிசம்பர் மாதம் 10ஆம் திகதி வரைக்கும் கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தாலும் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை, இதே போல தித்வா சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு காரணமாக நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டதன் காரணமாக நலன்புரி நன்மைகள் சபை இந்த கால அவகாசத்தை நீடித்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசத்தை வழங்கியிருந்தது. அதற்கு பிறகும் மீண்டும் மீண்டும் பல தடவைகள் இந்த சந்தர்ப்பம் நீடிக்கப்பட்டு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் வரைக்கும் உங்களை பதிவு செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை நலன்புரி நன்மைகள் சபை வழங்கியிருந்தது. அதிலே மிக முக்கியமாக உங்களுடைய தகவல்களை நீங்க ஆன்லைன் மூலியமா விண்ணப்பிக்க முடியும், அல்லது புதுப்பிக்க முடியும், அல்லது உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கின்ற பிரதேச செயலகத்துக்கு சென்று அஸ்வசும உத்தியோகத்தர்களை சந்தித்து அவர்கள் மூலியமாக உங்களுடைய தகவல்களை புதுப்பிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இது போக விதாத்தா நிலையங்களுக்கு சென்று அங்கே கூட உங்களுடைய தகவல்களை புதுப்பிக்க முடியும் என்று சொல்லப்பட்டது. இது எதையும் செய்ய முடியாதவர்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை தபால் மூலமா அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இதுவரைக்கும் இந்த கோரிக்கைகளுக்கு செவி மடுக்காத, குறிப்பாக 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க அஸ்வசும கொடுப்பனவு பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இதில் 85,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் இந்த அஸ்வசும திட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட இருக்கிறாங்க அப்படின்றதுதான் கவலைக்குரிய விஷயம். அதாவது இந்த 85,000க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய தகவல்களை இதுவரைக்கும் இவ்வளவு சந்தர்ப்பம் வழங்கியும் கூட தங்களுடைய தகவல்களை புதுப்பிக்காமல் இருப்பதன் காரணமாக இவர்களை இந்த திட்டத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு நலன்புரி நன்மைகள் சபை இப்போது திட்டம் தீட்டி வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஒரு அவகாசம் உங்களுக்கு கரிசனை காட்டி வழங்கப்படுமா இல்லையா அப்படின்றது தெரியாது. நேற்றைய தினத்தில் பல செய்தி நிறுவனங்கள், பல பத்திரிகைகள், செய்தித்தாள்கள் இது சம்பந்தமான செய்திகளை வெளியிட்டிருந்தன. குறிப்பாக சிங்கள ஊடகங்களான அருண பத்திரிகை, தினமின பத்திரிகை, திறன தொலைக்காட்சி, இப்படியான பல தொலைக்காட்சிகள், ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. 85,000க்கும் மேற்பட்ட பயனாளர்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு கிடைக்காமல் போகும் அச்சம் நிலவுவதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே இது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நாட்டில் எவ்வளவோ மக்கள் இந்த அஸ்வசும கொடுப்பனவு கிடைக்காதா, எனக்கு 3-4 குழந்தைகள் இருக்கிறாங்க, என்னுடைய கணவனுக்கு தொழில் இல்லை, அல்லது தீராத நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு நிரந்தரமான வருமானம் இல்லை, இப்படி பல காரணங்களை குறிப்பிட்டு கொண்டு இந்த அஸ்வசும கொடுப்பனவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தவம் இருக்கிறாங்க. ஆனா கிடைச்சவங்க 85,000க்கும் மேற்பட்டவங்க இந்த நலன்புரி திட்டத்தை கையில கொண்டு தர காசை எடுக்க முடியாம தவறி இருக்கிறாங்க. எனவே இது உண்மையிலேயே கவலைக்குரிய ஒரு விஷயம். நலன்புரி நன்மைகள் சபை மீண்டும் ஒரு முறை நாட்டு மக்கள் மீது கரிசனை காட்டி இந்த கால எல்லையை, அவகாசத்தை நீடித்தாலே தவிர இந்த 85,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த அஸ்வசும கொடுப்பனவு கிடைக்காமல் போகுது அப்படின்றது நிச்சயமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தவிர இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது நாங்களும் இது சம்பந்தமா பல காணொளிகள்ல உங்களுக்கு சொல்லியிருந்தோம். வங்கி கணக்குகளை திறங்க, உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு போங்க, அங்கிருந்து ஒரு துண்டு தருவாங்க, ஒரு நோட் ஒன்று தருவாங்க, அதை எடுத்துட்டு போங்க, வங்கியில கொடுங்க, வங்கியில கொடுத்து வங்கி கணக்கை ஓபன் பண்ணுங்க, அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொண்டு போய் பிரதேச செயலகத்துல கொடுங்க, அப்போதான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு காசு விழும், காசை வீட்டுக்கு தூக்கிட்டு தர மாட்டாங்க அப்படின்னு நாங்க எத்தனையோ முறை சொல்லியிருந்தோம். ஆனா அதையும் எங்களுடைய பயனாளர்கள் கேட்டதா தெரியல.
கிட்டத்தட்ட 16,800 பேருக்கு மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் வங்கி கணக்கு திறக்கலையாம். உங்களுக்கும் அஸ்விசும கிடைக்காமல் போக போகுது அப்படின்றது தான் கவலைக்குரிய விஷயம். எனவே இந்த விஷயங்களை வந்து நாங்க ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தோம். உங்களுக்கு அஸ்விசும கிடைக்கணுமா, கையில காசை கொண்டு வந்து தர்றாங்களா, அதை பாதுகாத்து கொள்றது, அதை தக்க வச்சு கொள்றது உங்களுடைய கையில தான் இருக்குது. எனவே தவற விடாம கட்டாயம் இந்த தகவல்களை புதுப்பிச்சு கொள்ளுங்க. முடியாதவங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்து புதுப்பிச்சு கொள்ளுங்க. நிறைய கம்யூனிகேஷன் அல்லது நிறைய கடைகள்ல வந்து அல்லது கணினி வசதிகள் இருக்கின்ற இடங்கள்ல வந்து காசு எடுத்துக்கொண்டு ரூ. 300 அல்லது 400 ரூபாய், 500 ரூபாய் காசு எடுத்துக்கொண்டு வந்து புதுப்பிக்கிற நடவடிக்கைகளுக்கு வந்து உதவி செய்திருந்தாங்க. அது பிசினஸாக செய்திருந்தாலும் அப்படி கூட நிறைய பேர் வந்து புதுப்பிச்சு கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த 85,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த சலுகையை பெற்றுக்கொள்றதுக்கு இப்போ தவறி இருக்கிறீங்க அப்படின்றது தான் மிக கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே பெரும்பாலும் இந்த 85,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அஸ்விசும கொடுப்பனவோ எதிர்காலத்துல கிடைக்காமல் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதே போல 16,800க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இதுவரைக்கும் வங்கி கணக்குகளை திறந்து தங்களுடைய வங்கி கணக்கு சம்பந்தமான தகவல்களை ஏஜிஓபிஸ்க்கு அல்லது அஸ்விசும உத்தியோகத்தர்களுக்கு கொடுக்கல. எனவே உங்களுக்கும் வந்து இந்த கொடுப்பனவுகள் கிடைக்காமல் போறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருப்பதாக பல பிரதான ஊடகங்கள் உறுதிப்படுத்தி செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றன. எனவே இந்த நிலை வந்து எப்படி மாறப்போகுது, இதுக்கு பிறகு வந்து நீங்க கவலைப்படுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்குமா அல்லது அரசாங்கத்தை குறை சொல்றதுல பயன் இருக்குமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. எனவே பார்க்கலாம். கிடைத்த வாய்ப்பை வந்து தவற விட்டிருக்கிறோம், சந்தர்ப்பத்தை நழுவ விட்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பம் புதிய ஒரு குழுவுக்கு அல்லது இதுவரை காலமும் வந்து எங்களுக்கு அஸ்வசம கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தவம் இருந்த காத்து கொண்டிருந்தவங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுமா, அல்லது ஏற்கனவே இவ்வாறு தங்களை பதிவு செய்து கொள்ள தங்களுடைய தகவல்களை புதுப்பித்துக் கொள்றதுக்கு தவறி போன இந்த பயனாளர்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு அவர்கள் மீது கரிசனை காட்டி அவர்களுக்கு தங்களை பதிவு செய்து கொள்வதற்கான இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுமா அப்படின்றது பொறுத்திருந்துதான் நாங்க பார்க்க வேண்டும். அதே போல சொல்லியிருந்தோம், பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் வழங்கிய தகவல்கள் சரியானதா அப்படின்றத பார்க்கறதுக்காக உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் உங்களுடைய வீடுகளுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி இப்போது நாட்டுல ஒரு சில இடங்கள்ல வந்து எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்குது. அப்படியான தகவல்களை சரிபார்ப்பதற்காக உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக கள விஜயத்துல வந்து இந்த நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் வந்து செல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனவே மிக விரைவில் வந்து உங்களுடைய பிரதேசத்துக்கு உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களிடம் இந்த தகவல்களை கேட்டறிஞ்சு பெற்றுக்கொண்டு அவற்றை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு இந்த வருடத்திலேயும் உங்களுக்கான அந்த கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான திட்டங்களை அவர்கள் முன்னெடுக்க இருக்கிறார்கள். அவர்கள் வரும்போது நாங்கள் எங்களுடைய கடந்த காணொலிகளையும் சொல்லியிருந்தோம். குடும்ப தலைவருடைய ஐடென்டி கார்டு அல்லது ஆள் அடையாள அட்டை, இலக்கம் அடையாள அட்டை அல்லது அதன் பிரதி ஒன்று இருக்கணும். உங்களுக்கு ஒரு QR கோட் தந்திருப்பாங்க, ஹவுஸ் ஹோல்ட் நம்பர் ஒன்று கொடுத்திருப்பாங்க. அந்த QR கோட் இருக்கணும். அது காணாம போச்சு, மறந்து போச்சு, தெரியல அப்படின்னு சொன்னா அதை எப்படி பார்த்து கொள்றது அப்படின்ற சொல்றதையும் என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் வந்து தெளிவா உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்க போய் பார்த்து உங்களுடைய ஐடி கார்டு நம்பரை கொண்டு உங்களுடைய QR கோட் என்ன அப்படின்றத பார்த்து கொள்ள முடியும். அதே போல வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் தொழில் செய்யறாங்க, உங்களுடைய மாத வருமானம் என்ன, அதை உறுதிப்படுத்துறதுக்கான ஆவணங்கள் இருந்தால் அது, அதே போல வீட்டுல 18 வயசுக்கு மேற்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேருடைய தகவல்களையும் நீங்க வச்சிருக்கணும். அவங்களுடைய ஐடி கார்டு குறிப்பா நீங்க வச்சிருக்கணும், அல்லது அதன் பிரதிகளை வந்து நீங்க வச்சிருக்கணும். காரணம், வெளியில தொழில் செய்றவங்க எல்லாம் இருப்பாங்க. எனவே அவங்கள அந்த நேரத்துல வர சொல்ல முடியாது. எனவே வீட்டுல இதெல்லாம் ஒரு ஃபைல்ல நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் நிச்சயமா வந்து நீங்க சிக்கல்களுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு இந்த அஸ்வசம கொடுப்பனவு கிடைக்காமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வீடுகள்ல வந்து யாராவது இறந்து போயிருந்தா அல்லது புதிதாக யார் சரி பிறந்திருந்தா அல்லது மகனுக்கோ மகளுக்கோ திருமணமாகி மருமகனோ வீட்டுக்கு வந்திருந்தா இப்படி உங்களுடைய தகவல்கள் வந்து புதுப்பிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கும். அல்லது நீங்கள் வசிக்கும் பிரதேசத்திலேயே இன்னும் ஒரு இடத்துக்கு குடிபெயர்ந்திருந்தா அல்லது நீங்க இருக்கிற ஏஜி டிவிஷன்ல இருந்து இன்னும் ஒரு ஏஜி டிவிஷனுக்கு அல்லது இருக்கிற மாவட்டத்தில இருந்து இன்னும் ஒரு மாவட்டத்துக்கு நீங்க குடிபெயர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய தகவல்களை வந்து நீங்க நிச்சயமா புதுப்பிச்சாகணும். அல்லது உங்களுடைய கையடக்க தொலைபேசி காணாம போச்சு, சிம் கார்டு காணாம போச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த தகவல்களையும் வந்து நீங்க புதுப்பிச்சு ஆகணும். எனவே இந்த ஒரு சில நாட்கள்ல எதிர்வரும் வாரங்கள்ல வந்து உங்களுடைய வீடுகளுக்கு நிச்சயமா இந்த அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் வரப்போறாங்க. உங்களுடைய தகவல்களை வந்து சரிபார்க்க போறாங்க. 85,000 பேருடைய நிலைமை வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது. எஞ்சி இருக்கிறவங்க வந்து உங்களுடைய இந்த கொடுப்பனவை தக்க வச்சு கொள்றதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு தயாரா இருங்க. குறிப்பாக நீங்க சரளமா செய்யக்கூடிய, சிம்பிளா செய்யக்கூடிய இந்த தகவல்களை சேகரித்து வச்சுக்கொள்றது, இந்த தகவல்களை உறுதிப்படுத்துறதுக்கான ஆவணங்களை வழங்குறது, இப்படியான விஷயங்களை வந்து நிச்சயமா சரிபார்த்து கட்டாயம்
கைவசம் வச்சுக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க தான் கவலைப்பட போறீங்கன்றதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியினூடாக உங்களை சந்திக்கலாம். அதுக்கு முன்னர் இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதுதான் இது போன்ற உடனுக்குடனான செய்திகளை, பயனுள்ள தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை வந்து நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டிருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலூடாக நீங்கள் எதிர்காலத்திலும் இப்படியான உடனுக்குடனான பயனுள்ள செய்திகளை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.